வெல்கம் டு பிரகாஷ் லினா vlogs. இன்னைக்கு டே 30 ஷோ ஸ்டார்ட் ஆனதுமே நேற்று நடந்த கடைசி டாஸ்க்ல நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சாண்ட்ராக்கா நீங்க வந்து என்ன கிரிஞ்சுன்னு சொன்னதுனால உங்க கேரக்டர் வந்து பேட் கேரக்டரா எனக்கு தெரியுது அப்படின்னாரு. இப்பெல்லாம் அமைதியா இருந்த நம்ம சாண்ட்ராக்கா அதுக்கப்புறமா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட போயிட்டு நீங்க எப்படி என் கேரக்டர் வந்து பேடுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட், உங்களுக்கு தெரியுமா? அதை போய் நீங்க கிரிஞ்சுன்றீங்க, நான் வேற ஹீரோவா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சாண்ட்ராக்கா நான் கிரிஞ்சுன்னு சொன்னதுக்கு என் கேரக்டர் எப்படி நீங்க பேடுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை மாதிரி டைரக்டா மூஞ்சி முன்னாடி பேச கத்துக்குங்க, நீங்க வந்து நான் பேசினப்பவே சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்ராக்கா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கையை நீட்டி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா வந்த சாண்ட்ராக்காவோட ஆத்துக்காரர் பிரஜன், நீ எப்படி என் ஒய்ஃபை கையை நீட்டி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை புடின்னு பிடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கா அவங்க பாட்டில கத்திட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் அவங்க சாரி கேட்டாதான் நானும் கேட்பேன், நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா சீசன்லயும் பண்ற மாதிரி இந்த சீசன்லயும் பிரஜன், பிரவீன், கம்ருதீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிராங்க் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிராங்க்னா, நம்ம கம்ருதீனை பத்தி பிரவீன் வெளியே பேசின மாதிரியும் உள்ள வந்து அதை கம்ருதீன் கேட்ட உடனே அவரை பாஞ்சு போய் அடிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணாங்க. இந்த பிராங்க் உள்ள இருக்க யாருக்குமே தெரியாது. இவங்க ஆக்டிங் பண்ணதை பார்த்து பயந்து நம்ம பிரஜினோட ஒய்ஃப் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு 3 பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பிளான்ல இல்லாத மாதிரி உன் ஒய்ஃப் வேற அலாமிச்சிட்டாங்களடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை மயக்க மாட்டுங்கன்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொன்னாரு. உடனே அங்க இருந்து வீட்டு திவ்யாவும் மயக்க கரெக்டா மாட்டுங்க அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் மயக்க கரெக்டா தான் மாட்டுவோம், நாங்க பிக் பாஸ் சொன்னா கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு மறுபடியும் பிக் பாஸ் திவாகரா மயக்க சரியா போடுங்கன்னு சொன்னதும் இதனாலதான் சொன்னேன் மயக்க ஒழுங்கா போடுங்கன்னு. இப்ப பாத்தீங்களா பிக் பாஸ் மறுபடியும் சொல்றாரு அப்படின்னு சொல்ல, நம்ம பாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க போட்டுக்கிறோம், நாங்க பிக் பாஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு டாக்டருக்கு பதிலாக இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து காண்டான திவ்யா, நீங்க என்ன டாக்டருக்கு வாய்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் உங்களுக்கு வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்க எது சொன்னாலும் அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரியே நம்ம பாரு பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில நம்ம கனியக்கா வர பாரு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. திவ்யா, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாருக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா சீசன்லயும் வர மாதிரி இந்த சீசன்லயும் ஹோட்டல் டாஸ்க் வந்துச்சு. ஹோட்டல் நேம் என்னன்னா ஆஹா ஓஹோ ஹோட்டல். அதுலயும் நம்ம பிக் பாஸ் கரெக்டா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்தாரு. மேனேஜரா திவ்யாவை கொடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரா பாருவை கொடுத்தாரு. நம்ம பிக் பாஸுக்கே தெரிஞ்சிருக்கு பாரு இல்லைன்னா இங்க கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால எங்க கொளுத்தி போட முடியுமோ அங்கங்க கரெக்டா ஒரு வேலையை பார்த்து விட்டுறாரு. ஹோட்டல் டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம திவ்யா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மைக்கு கீழே இறங்கி இருந்திருக்கு. நம்ம பிக் பாஸ் மைக்க கரெக்டா போடுங்க திவ்யா அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொன்னாரு. இதை பார்த்த பாரு சிரிச்சுக்கிட்டு, ஒரு மைக்க உங்களாலேயே ஒழுங்கா போட முடியல அப்படின்ற மாதிரியே மைண்ட்ல திங்க் பண்ணி சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. இதை பார்த்து இரிட்டேட் ஆன நம்ம திவ்யா சாத்திட்டு உட்காரு அப்படின்னு ஒரு சிம்பிள் காமிக்கிற மாதிரியே மீனிங்ல ஒரு கையை காமிச்சாங்க நம்ம திவ்யா. இதை பார்த்து காண்டான பாரு, ஓ இதை வேற பண்ணுவீங்களா, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே டென்ஷன் ஆன திவ்யா, ஷட் அப், எல்லாரும் ஷட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அரோரா எப்படி நீங்க எல்லாரும் ஷட்டப்னு சொல்லலாம், எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து ஷட்டப்னு சொல்றது நல்லா இல்ல, சைலண்டா உட்காருங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா டாஸ்க் ரெடி ஆக போயிட்டு இருந்தாங்க. பாரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எப்படி நீங்க என்ன அந்த மாதிரி ஆக்ஷன் காமிக்கலாம் அப்படின்னு கேட்கவும், நம்ம திவ்யா என்ன சொல்றதுனே தெரியாம முதல் டாஸ்க் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைஸா நழுவி எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம சபரிக்கு விஜிபி முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்டாச்சு மேன் நிப்பார் இல்லையா, அதே மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. வீட்டு முன்னாடி சைலண்டா நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு கெஸ்டா நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பிரியங்கா, தீபக், மஞ்சரி இவங்க 3 பேரும் வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியானா அவங்க டீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்து நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்கவும், அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர், இங்க வந்து இப்ப செஃப் அப்படின்னாங்க. உடனே பிரியங்கா, எப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் டு செஃப் அப்படின்னு கேட்கவும், ஆமா நான் எல்லா இடமும் இருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வியானா, இங்க தயிர் சாதம் இருக்கி, புளி சாதம் இருக்கி, எல்லாமே இருக்கி அப்படின்னு சொல்லவும், விட்டா அவங்களே ஊட்டி விட்டுருவாங்க போலையா அப்படின்னு சொல்லி நம்ம பிரியங்கா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா, டாக்டர் அண்ட் வினோத் உங்க காம்போ வெளியில ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இல்ல உங்க வாட்டர்மெலன் மேல உங்க மூஞ்செல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார், நீங்க நடிப்பு அரக்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்களே, கிச்சன்ல இப்படிலாம் பண்ணும்போது உங்க எச்செல்லாம் சாப்பாட்டுக்குள்ள தெரிக்காது அப்படி சொல்லி கேட்க, உடனே நம்ம வினோத், நாங்க எல்லாம் மாஸ்க் போட்டுப்போம், இவருக்கு மட்டும் 6 மாஸ்க் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், எனக்கு நடிப்பு தாகம் தாங்கல சார் அப்படின்னு சொன்னதும், இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சாங்க. குடிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லா குடிங்கன்னு சொன்னதும் ஒரு ஆக்டிங் பண்ணாருங்க பாருங்க. மஞ்சரி, ஐயோ நாங்க இல்ல நீங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லி பயந்து பின்னாடியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் துஷார், நீங்க வந்து பார்க்க சிம்பு மாதிரியே இருக்கீங்க, உங்க வாய்ஸ் எல்லாமே சிம்பு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிம்புக்கு பிடிச்சது டான்ஸ் தான், எனக்கும் டான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸா ஆடி காமிச்சாரு. டான்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அது முடிஞ்சதும் 28 நாள் இந்த டான்ஸ் எங்கேயா வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
கேட்டாங்க. இடையில இவங்ககிட்ட இருந்து நம்ம பிரவீன் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. பிரவீன் ரூம் சர்வீஸ்ல இருக்கும்போது ஆர்டர் எடுத்ததுனால ரூம் சர்வீஸ் வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பாரு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிரவீன் இல்ல ரூம் சர்வீஸ்னா எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. பாரு திரும்பி போகும்போது அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் டென்ஷன் ஆகி பாரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுபி 2 பேரையும் பிரிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லா இடத்துலயும் நம்ம பார்வை குத்தி காமிக்கிற மாதிரியே எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம தீபக்கு திருந்தாத ஜென்மம் அந்த சாங்க பார்வை பாட சொன்னாங்க. பார்வை தெரியாதுன்னு நீ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டே பார்வை பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒவ்வொரு சாங்க பாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்டார் மியூசிக் மாதிரி மாத்தி விட்டாங்க இந்த ஷோவை. எஃப்ஜே சுபிக் சாவுக்கு பீட் பாக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு போல. நம்ம சுபி பீட் பாக்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யா நான் என்னோட டேலண்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க டான்ஸ் ஷோல ஆடிட்டு இருக்க மாதிரியே ஒரு 2-3 ஸ்டெப்பை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கெஸ்ட் 3 பேரும் முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த ஸ்டாச்சுல ஏன் சபரி நிக்க வச்சாங்க, அதுக்கு பதிலா வேற யாரை நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் திவ்யா வந்து பார்வை சொன்னாங்க, விக்ரமும் பார்வை சொன்னாங்க, எல்லாருமே பார்வை தான் சொன்னாங்க. ஏன் எல்லாருமே பார்வைன்னு சொல்லி கேட்கும்போது யார் சொன்னாலும் அவங்க பேசுறது நிறுத்தவே முடியல, அதனால நாங்களே விட்டுட்டோம். இந்த மாதிரி ஸ்டாச்சுவை நிக்க வைக்கணும்னா அதுக்கு பார்வை தான் கரெக்டான ஆளா இருப்பாங்க, இந்த வீடே அமைதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா டாக்டர் அண்ட் வினோத் 2 பேரையும் ஹக் பண்ணி நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பண்ணுங்கன்னாங்க. 2 பேரும் முஸ்தபா சாங் எல்லாம் பாடி 2 பேரும் ஹக் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் உள்ள போய் இருந்துட்டு இந்த துஷார் மட்டும் எப்படி இப்படி இருக்கான், என்ன சொன்னாலும் அவன் வந்து எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டானே, கொஞ்சம் கூட சொரணே இல்லாத மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா பெட் மேல எல்லாம் வந்து ஸ்வான் செஞ்சப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்க சுவி ஸ்வான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டத்தலை பாம்பு மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க. வினோத்தும் இது ஸ்வான் மாதிரி இல்ல, இது ஒரு ரெட்டத்தலை பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இந்த டாஸ்க் 24 ஹவர்ஸும் கண்டினியூ இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம கேமராமேன் நேரா சபரிக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்சாங்க. சபரி அப்போ 24 ஹவர்ஸும் அப்படிதான் நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை பை.